ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு ரெசிபி தான். அதுக்கு வந்து மட்டன் நான் முன்னத்து நாளே வாங்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் அடுத்து நான் வந்து கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தயிர் விடும்போது மட்டன் எப்போவுமே கொஞ்சம் உங்களுக்கு ஜூஸியாகவும் இருக்கும், சீக்கிரம் வெந்து கிடைக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால தான் அது போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிடணும். நான் வந்து கொஞ்சம் பிரியாணிக்கும் தனியாக, இந்த கிரேவிக்கு தனியாக பிரித்து வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு, ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு 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 10 பல் பூண்டு, சின்னதாக ஒரு இஞ்சி அதிகமாக நான் சேர்த்துக்க மாட்டேன். அதாவது இந்த மாதிரி ரெசிப்பியில் பூண்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டு, கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1.5 ஸ்பூனு, சீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, மிளகுத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருப்பேன். இதெல்லாம் அப்புறம் இது கூட தேங்காய் வந்து இதெல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கணுங்க. குழம்பு வந்து நமக்கு இந்த கலர் வரணும், நம்ம கலர் எல்லோவாகவே இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது சொல்கிறேன். நம்ம வதக்கிறதுல, வெங்காயம் வதக்கிறதுலையும் இந்த மசாலா வதக்கிறதுலேயும் தான் அந்த டேஸ்ட்டே கிடைக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து நான் வந்து தனியாக அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வைக்கிறேன். இந்த பக்கம் பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, கசகசா, இந்த வெயிலுக்கு கசகசா கொஞ்சம் சேர்த்திக்கிறது நல்லது தாங்க. அது தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, இதெல்லாம் கட் பண்ணி போட்டு, கருவேப்பிலும் போட்டு எல்லாமே இது தனியாக வதக்கி இதையும் எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்ல ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் நான் வந்து குண்டு குண்டாக கொஞ்சம் கட் பண்ணி போடுவேங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம், ஆனால் டேஸ்ட்டுக்காக நான் சொல்கிறேன். சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டு இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் போட்டு வதக்கிட்டு, கருவேப்பில் போட்டு இந்த நம்ம வேக வச்சு ஏற்கனவே வச்சுருக்கிற மட்டன் மட்டும் எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தண்ணி, நம்ம வடிச்சு வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். அரைச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் அதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம குழம்பு வந்து ரெடியாக இருக்குங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம வேக வச்சிட்டோம். உப்பு மட்டும் இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா முதலே நம்ம போட்டிருப்போம். அதனால் பார்த்துட்டு அளவாக போட்டுக்கோங்க. காரம் இந்த வெயிலுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன். அதனால் நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான மட்டன் கிரேவி குழம்பு ரெடி ஆயிருங்க. இது நம்ம சாதத்தோடதுக்கும் சப்பாத்தியோட இது வேணாலும் இது பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் குறுக்கி வேக வச்சிங்கன்னா தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாகவும் கிடைக்கும். அன்றைக்கி வந்து நாங்கள் இந்த மட்டன் குழம்பு, பிரியாணி, கர்ட் ரைத்தா, பாயில்டு எக்கு, சில்லி இந்த மாதிரிலாம் வச்சு தான் சாப்பிட்ருந்தோம். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இது சண்டே ஸ்பெஷலாக செஞ்சுருந்தது தான். உங்களுக்கு இந்த நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.